என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, மக்கள் திலகம் எம்ஜிஆர் தன்னுடன் இருந்தவர்களையும் தன்னை நம்பி இருந்தவர்களையும் தன்னுடன் பணியாற்றியவர்களையும் ஒரு நாளும் மறந்ததில்லை, அவர்களை கைவிட்டதில்லை என்பதற்கு பல சம்பவங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அவரை வைத்து அதிகமான படங்களை டைரக்ஷன் செய்தவர் பா. நீலகண்டன். அந்த பா. நீலகண்டன் மீது எம்ஜிஆர் அவர்களுக்கு அளப்பரிய பாசம் இருந்தது, மரியாதையும் இருந்தது. அதே போல அந்த பா. நீலகண்டன் டைரக்டர் பா. நீலகண்டன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் மீது மிகுந்த மரியாதையும் பாசமும் வைத்திருந்தார். அந்த பா. நீலகண்டன், அதாவது புரட்சி தலைவர் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்த பிறகு, முதலமைச்சரான பிறகு, தன்னை வைத்து அதிகமான படங்களை இயக்கிய, தன்னுடன் அதிகமான படங்களில் பணியாற்றிய பா. நீலகண்டனை மறக்காமல் திரைப்பட கல்லூரியின் தலைவராக அவரை ஆக்கி அழகு பார்த்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஒரு திரைப்பட இயக்குனரான தன்னை ஒரு திரைப்பட கல்லூரியின் முதல்வராக உயர்த்தி பெருமைப்படுத்திய மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு என்றுமே நன்றியுடன் பா. நீலகண்டன் இருந்தார் என்பதற்கு சான்றாக அவர் பல திரைப்படங்களை பற்றி வண்ணப்பூக்கள் என்று சில புத்தகங்கள் எழுதினார். அந்த புத்தகங்களை எல்லாம் பெரும்பாலும் எம்ஜிஆருக்கே காணிக்கையாக்கினார். அந்த புத்தகத்தின் முன்னுரையில் அவர் எம்ஜிஆருக்கு சொன்ன அந்த காணிக்கை சம்பவத்தை இங்கே உங்களுக்கு தருகின்றேன். பூக்கள் என்றால் அதன் நறுமணத்தை நினைப்பது போல, பொங்கல் என்றாலே செங்கரும்பை நினைப்பது போல, சித்திரம் என்றதும் வண்ணத்தை நினைப்பது போல், செந்தேன் என்றதும் இனிமையை நினைப்பது போல், திரை உலகம் என்றதுமே கலை உலகின் காவலரான சகோதரர் எம்ஜிஆர் அவர்களைத்தான் நான் நினைத்துக் கொள்கின்றேன். திரைக்கலைக்கு சேவை செய்த திறமைசாலிகளை புகழும்போது கலை உலகை கண்ணாக போற்றும் அந்த கலைவேந்தரின் கனிவான முகத்தையும் நான் எண்ணி பார்க்கின்றேன். மக்களுக்கும் திரைப்பட கலைக்கும் இடையே உள்ள பிரிக்க முடியாத உறவை விளக்கும் போது மக்களின் உறவில் இருந்து பிரிக்க முடியாத உணர்வாய் திகழும் மக்கள் திலகம் என் கண்முன் காட்சி அளிக்கிறார். திரைக்கலையின் பல்வேறு நுணுக்கங்களை பற்றி எழுதும்போது அவை அனைத்திலுமே தேர்ந்து திரையுலகின் சகலகலா வல்லவனாக விளங்கும் அன்பு சகோதரர் எம்ஜிஆர் அவர்களின் திறமை என்னை திகைக்க வைக்கிறது. கலையின் மூலம் நல்லதை சொல்ல வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தும் போது திரையின் மூலம் நல்லதை மட்டுமே சொல்லி வரும் தேனினும் இனிய பண்பாளர் பொன்மனச் செம்மலை எண்ணி பூரிக்கின்றேன். உலக திரைவானில் ஒளி வீசும் நட்சத்திரங்களை பற்றி வர்ணிக்கும் போது ஒப்பற்ற நட்சத்திரமாக உயர்ந்து விளங்கும் புரட்சி நடிகர் என்ற உள்ளத்தை சிலிர்க்க வைக்கும் புரட்சி நடிகர் என் உள்ளத்தை சிலிர்க்க வைக்கிறார். பல நாட்டு திரைப்படங்களையும் விரிவாக விமர்சிக்கும் போது பல்வேறு வகையான படங்களை உருவாக்கி விமர்சனங்களுக்குள் அடங்காத வெற்றிகளை குவித்த அந்த வீர திருமகன் எம்ஜிஆர் என்னை வியப்பில் ஆழ்த்துகிறார். அதன் காரணமாக அவருக்கு இந்த நூலை காணிக்கையாக்குகின்றேன். இலக்கிய உவமைகளை எழுதும் போது அவருடைய இனிய முகம் தெரிகிறது. இதிகாச உதாரணங்களை காட்டும் போது அவருடைய பண்புள்ள இதயம் தெரிகிறது. வரலாற்று சான்றுகளை எழுதும்போது சரித்திர நாயகனாய் புரட்சி தலைவராய் விளங்குகிறார். நட்புக்கு இலக்கியமாய் திகழும் நல்ல அன்பு கொண்டவர், நல்ல மனம் கொண்டவர். இந்த எளிய காணிக்கை அவருடைய புகழ் என்னும் சூரிய ஒளியில் குத்து விளக்கை ஏற்றி வைத்தது போல வாசனை தைலத்தை மனமூட்ட போவதாக சொல்லி அதன் மனத்தை தன் மேனியில் ஏற்றி கொண்டவனைப் போல் என் உடன்பிறப்பு எம்ஜிஆர் அவர்களுக்கு இந்த நூலை காணிக்கையாக்குவதன் மூலம் அவருடைய புகழ் மனத்திற்கு சிறிதளவை என்னோடு சேர்த்துக் கொள்கின்றேன். வாசனை தைலத்துக்கு மனம் மூட்ட போவதாக சொல்லி அதன் மனத்தை தன் மேனியில் ஏற்றுக்கொண்டவனைப் போல் என் உடன்பிறப்பு எம்ஜிஆர் அவர்களுக்கு இந்த நூலை காணிக்கையாக்குவதன் மூலம் அவருடைய புகழ் மனத்தில் சிறிதளவை என்னோடு சேர்த்துக் கொள்கின்றேன். வரலாற்று நாயகனே வாழ்க்கை வாழ்க நீவீர் பல்லாண்டு, வரலாற்று நாயகனே வாழ்க நீவீர் பல்லாண்டு என்று வாழ்த்தி வள்ளலின் திருவுருவாய் திகழும் பொன்மனச் செம்மல் எம்ஜிஆர் அவர்களுக்கு இந்த வண்ணப்பூக்களை காணிக்கையாக்குகிறேன் என்று டைரக்டர் பா. நீலகண்டன் சொல்லி அந்த நூலில் பதிவு செய்திருக்கிறார்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.